இல்லைன்னு அவங்க டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் நடுவில் வந்து நிறைய வந்து பிரேக் எடுப்பாங்க. ஓகேவா, ஒரு சாப்பிடுவாங்க, ஒரு ஒரு குக் பண்ணுவாங்க, நடுவில் 1 ஹவர் வந்து உட்காந்துருவாங்க, திருப்பி வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, திருப்பி ஒரு 1 ஹவர் உட்காருவாங்க. ஸோ இப்படி 1 ஹவர் உட்காந்து 1 ஹவர் உட்காந்தா எப்படி அந்த 24 ஹவர்ஸ் நமக்கு பத்தும்? ஸோ அதுதான் வந்து நம்மளோட பிரேக் வந்து. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து டைம் பத்தல, பிஸி அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய உண்மையான பிஸி வந்து அப்படி யாரும் 24 ஹவர்ஸும் விடாத வந்து ஒர்க் வந்து பண்ணதில்லை. அப்படி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க பெரிய கிரேட், அவங்களுக்கு பெரிய பெரிய சல்யூட் தான் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு லீவுன்றதால நான் ரிலாக்ஸாக வந்து இல்லைனா ஹரிபரியாக பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஷாப்பில் போனால் கிளாஸ் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸாக இருக்கும், ஆஃப்லைன் கிளாஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்குது. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து லேட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன், 3 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அவங்க மார்னிங்லேயே வந்துட்டு ஆஃப்டர்நூன்லேயே வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம போய் தான் ஆகணும், டேரெக்டாக வந்து நம்ம போய் தான் ஆகணும், போகாமல் இருக்க முடியாது. அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும். சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் அதுக்கே 9 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அதனால் இன்றைக்கி நான் 10க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக எனக்கு வந்து என் சைடு வந்து எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இப்போ என் கூடயே சேர்ந்து பண்ணணும்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் இருந்தால் அதுலேயே நீங்கள் சேலஞ்சிங் போட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பிடிச்சாலும் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ஸோ அது நான் மைண்ட்லேயே அதான் விஷயம், பிடிச்சாலும் பண்ணணும், பிடிக்கலாலும் பண்ணணும் அப்படின்றத நானே நினச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு நாள் எனக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து பாடி வந்து ஒரே நாள் இருக்கிற மாதிரியே இருக்காது. இன்றைக்கி நம்ம ஆக்டிவாக இருப்போம், நாளைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும் போல் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கூட நம்மளே நம்ம மைண்டுக்குள்ளே சொல்லிவிட்டு இல்லை நம்ம பண்ணிடணும் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுவோம். அதனால தான் வந்து இந்த சேலஞ்சிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணது. நான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாமல் லைவில் போடாமல் நான் தனியாக நிறைய பேர் யாரோ கேட்டிருந்தாங்க என்ன பர்பஸ் நீங்கள் லைவில் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி போடாமல் நான் தனியாக பண்ணியிருந்தேன்னா நானே வந்து ஓகே நமக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படி சொல்லி நிறைய வருஷம் வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் பண்ணாலும் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் குட் கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. லைக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த லைக்ஸால் வந்து வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்க்க போகிறாங்க. அந்த லைக்ஸால் வந்து எனக்கு வந்து ஸோ நிறைய பேர் லைவில் வந்து லைக்ஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதோ துட்டு வருது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போகிற லைக்ஸால் வந்து வேறு ஒருத்தவங்க வந்து அந்த எக்ஸசைஸை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அவங்களுக்கு வந்து அதான் ரீச் ஆகும். அந்த லைக்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ஃபுல்லாக வந்து டீப்பாக வந்து யூடியூப்பை பற்றி தெரியாது, அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஏர்னிங் பண்ணுறவங்களுக்கு மேபி தெரியும் அந்த லைக்ஸ் போகிறதால அவங்களுக்கு ஏதாவது ஜாஸ்தி ஏர்னிங் வருதான்ட்டு. ஸோ நான் ஒரு காலத்தில் ஏர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளோட ஏர்னிங்ஸ்லாம் வந்து யூடியூப்பை நம்பி கிடையாது. ஸோ நம்ம ஏர்னிங்ஸ் வந்து நம்மளோட பொட்டிக்கை நம்பி இருக்குது. நம்மளோட டைரக்ட் கஸ்டமர் வராங்க, நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. கிளாஸஸில் நமக்கு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து நான் செப்பரேட்டாக பண்ணுறேன் என்னோடய ஒர்க்கு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செப்பரேட், அவங்களோட ஜாப் வந்து செப்பரேட். ஓகேவா? ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண ஒன்றும் கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சீடு ஒரு போட்டு வைக்கிறோம். ஃப்யூச்சரில் நிறைய பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை நம்ம பொட்டிக் பற்றி தெரியும் அப்படின்றதால தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாள் வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டேவாகவும் ரொம்ப ஹாப்பியான டேவாகவும் போட்டோம். டே ஃபுல்லாக வந்து எந்த ஒரு மூட் அப்செட் இல்லாமல் நல்லா வந்து டே வந்து நல்ல டேவாக அமையணும், எல்லாருக்கும் அமையணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நாளைக்கு வந்து 9 o'clockலேருந்து 10 o'clock இல்லை, லீவாக இருந்தால் கொஞ்சம் 10க்கு கூட லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனிவே வரும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி லைவில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வரும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகே நம்ம இன்றைக்கி பண்ணலாம், நம்ம உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பண்ணலாம், அப்போ தான் நமக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. டெய்லி வந்து கம்பல்சரி ப்ளீஸ் வந்து உட்காருங்க, ப்ளீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் வந்து நான் வந்து கண்டிப்பாக ப்ளீஸ் பண்ணுங்கள் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்றதால. ஓகே, ரொம்ப இன்றைக்கி நிறைய நேரம் பேசிச்சு. நம்மளோட கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணியே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பட் ஓகே, நம்ம எப்பயுமே பிஸியாக இருக்கிற அன்றைக்கி வந்து நம்மளால் ரிப்ளை வந்து ரெகுலராக பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்காவது அட்லீஸ்ட் நம்மளால் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு
9 o'clock மேலே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணி